இந்த ரைவல்ரிக்கு கிரிக்கெட் சிக்னிஃபிகன்ஸே இல்லை. அதுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் மட்டுமே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். பஹல்காமில் வந்து ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு நம்ம இந்திய ராணுவம் வந்து அங்கே சில தாக்குதல்களை வந்து மேற்கொண்டுச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ட்ரபிள்டாக எவ்வளோ ஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சு. நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இப்போ நம்ம நெய்பரிங் கண்ட்ரி கூட வச்சுருக்கோம் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயம் தான் இந்த மேட்ச்சுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே இந்த மேட்ச் இந்தியா ஆடணுமா கூடாதா, இந்தியா வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. இந்தியா வந்து இந்த ஒரு மேட்சை மட்டும் பாய்காட் பண்ணிவிட்டு மற்ற மேட்ச் எல்லாம் ஏஷியா கப்பில் ஆட முடியுமா அப்படின்ற கேள்விக்கு உண்மையை சொல்லணும், ஃப்ரம் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி எப்படி ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியும்? ஒரு டீம் இன்னொரு டீம் கூட மட்டும் ஆடாது அப்படின்னு சொன்னால், இது வேற ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்து இதில் இந்தியா பாகிஸ்தான்லாம் இல்லை அப்படின்னா நாமளே என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு டீம் சொல்லிச்சு அப்படின்னா அந்த டீமே இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதானே நம்ம சொல்லுவோம். அப்படி தான் ஐடியலி நடந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து இந்தியா ஆடக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டையே இந்தியா ஆடிருக்கக்கூடாது, ஏஷியா கப்பே இந்தியா ஆடிருக்கக்கூடாது. ஏஷியா கப் ஆடணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அதில் ஏஷியா கப்பை வந்து ஸ்கெட்யூல் பண்ணுறப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் ஸ்கெட்யூல் பண்ணாமலாவது இருந்திருக்கணும். அப்படியும் இல்லை, மேட்ச் ஸ்கெட்யூல் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க? இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த வேர்ல்டு கப்பு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லாத்துலேயும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏஷியா கப்லேயும் ஒரே குரூப்பில் இருக்காங்க. இது ஏன் ஒரே குரூப்பில் இருக்கணும்? வேறு குரூப்பில் போடலாம். வேறு குரூப்பில் போட்டால் தெர் இஸ் அ சான்ஸ் இந்த ரெண்டு டீம் வந்து சந்திக்காது அப்படின்னு அந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணலாம். அப்படியும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஸ்கெட்யூலும் பண்ணணும், அதை சண்டேவும் ஸ்கெட்யூல் பண்ணணும். ஏன்னா அந்த மேட்ச்லேருந்து மேக்ஸிமம் ரெவென்யூ வரணும், வருவாய் வரணும். அந்த ரெவென்யூ இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அந்த ரெவென்யூ இவங்களுக்கு வேணும். ஆனால் நாங்கள் வந்து அந்த மேட்ச் ஆடும்போது பிளேயர்ஸுக்கு கை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நம்ம வருவோம். இப்போ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பேசின விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து இந்த மேட்ச் இந்தியா பாய்காட் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு. இந்த பேட்ரியட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, தேசப்பற்று இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறவங்க வந்து இதை ஒரு தேசப்பற்று இஷ்யூவாக மாற்றிட்டாங்க. இந்தியாவை பற்றின ஒரு இது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்தியா மேலே ஒரு தேசப்பற்று நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்சை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியா வந்து இந்த மேட்சை ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏஷியா கப் ஆடணும்னு முடிவு எடுத்தாச்சு, இந்த மேட்சும் ஆடணும்னு முடிவு எடுத்தாச்சு. அப்போ இந்த மேட்சை நம்ம ஆடுறோம். ஆடும்போது கிரிக்கெட் ஃபீல்டுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த வெளி மேட்டர்லாம் வந்து நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. உள்ளே வந்தாச்சுன்னா கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னா மேட்ச் ஆடணும், மேட்ச் ஆடினதுக்கப்புறம் நீங்கள் கை கொடுத்துட்டு தான் போகணும். இது தாங்க யூஸ்வலாக நடக்கும். இதில் மேட்ச் ஆடினதுக்கப்புறம் கை கொடுக்கலன்றது மட்டும் பிரச்சனை இல்லை. மேட்ச்சுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஏஷியா கப் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே கேப்டன்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க. அப்பையும் இந்தியன் கேப்டன் வந்து பாகிஸ்தானி கேப்டன் கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. சரி, ஓகே, அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அப்போ அவங்க இன்னும் வந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே இறங்கலை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதை அவங்க பண்ணலை. அந்த ப்ரீ டோர்னமெண்ட் கேப்டன்ஸ் மீட்டில் அவங்க அதை பண்ணலை. சரி, ஓகே, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ்லையாவது ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தானே ஆரம்பிப்பாங்க. அதையாவது பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை, அதுவும் கிடையாது. ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை டாஸ் அப்பையும். அதுக்கப்புறம் ரெண்டு டீமும் ஆட ஆரம்பிச்சாச்சு. ரெண்டு டீம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து ரன் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்து முடிக்கிறாரு. அவர் கூட வந்து சிவம் டூபே ஃபினிஷ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சிருது அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி டக்குன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ளேருந்து யாருமே வெளியே வரல. ஜென்ரலாக ஒரு மேட்ச் இதுவே போன மேட்ச் யூஏஇ கூட நடந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் எல்லாருக்கூடிய அப்போ இருந்த அந்த பேட்ஸ்மேன் வந்து அங்கே ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டர்ஸ் கூடயும் வந்து கை கொடுத்துட்டு ஆப்போனன்ட் டீமோடைய சப்போர்ட் ஸ்டாஃபும் சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் மொத்த ஸ்குவாட் அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. இந்தியன் டீமோட சப்போர்ட் ஸ்டாஃப் ஸ்குவாட் அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. எல்லாருமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. இவங்க எல்லாருமே அம்பையர்ஸ் கூடவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அதாவது அந்த ரெண்டு டீம் வந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா அந்த கிரவுண்டை விட்டு கிளம்பும் போது அந்த ரெண்டு டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றது இது ஒரு அன்ரிட்டன் ரூல் கிரிக்கெட்டில். இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஓகே, அதாவது இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம். அது ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் பிஹேவியர் கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்டை கவர்ன் பண்ணுற பாடிஸ் வந்து அதுக்கான
நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் யூசுவலாக மற்ற ஸ்போர்ட்டாக இருந்தால் இல்லை இதே கிரிக்கெட்லேயே வந்து மற்ற மேட்சாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி வந்து கை கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணால் அந்த கேப்டனுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. அந்த டீமுடைய சப்போர்ட் ஸ்டாஃபை வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் அந்த கவர்னிங் பாடி வந்து நடவடிக்கையை எடுக்கும், பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை வந்து பாசிட்டிவாக எங்கேயுமே போர்ட்ரே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் சில பேஜஸாக இருக்கட்டும், கை கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணதை வந்து ஒரு ரொம்ப அப்படியே தைரியமாக தேசப்பற்று பிஹேவியர் அப்படின்ற மாதிரி வந்து இதை சித்தரிக்கிறது அப்படின்றது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே தேசப்பற்றாளனாக இருந்தால் இந்த மேட்சே ஆடிருக்கக்கூடாது. மேட்சை ஆடிட்டீங்க அப்படின்னா அங்கே வர்ற பிளேயரை ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் கை கொடுக்குறது ஒரு கிரிக்கெட்டராக மட்டும்தான். நீங்கள் கை கொடுக்குறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீங்கள் வந்து ஒன்றும் ட்ரேட் டீல் சைன் பண்ணுறதுக்காக கை கொடுக்கல. கிரிக்கெட் ஆடிருக்கீங்க, அந்த ஃபீல்டில் நீங்கள் 2 பேரும் அந்த ஃபீல்டை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான். நீங்கள் வேறு எதுவும் வார்த்தைகள் பேச தேவையில்லை. கை கொடுத்துட்டு கிளம்புறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுதான் கிரிக்கெட்டில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அப்படி சித்தரிக்கப்படலை. இதை ஏதோ ஒரு வீர செயல் மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது மிகவும் தவறு அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள கிரிக்கெட் மேட்சஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது, ஒரு சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. 1999 இதை நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடியோலையும் பேசியிருக்கோம். 1999 பாகிஸ்தான் டீம் இந்தியாவுக்கு வந்தப்போ வந்து சென்னையில் சேப்பாக்கில் ஒரு மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை க்ரௌட் வந்து எந்திரிச்சு நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்குறாங்க. வாசிம் அக்ரமுக்கு, அங்கே இருக்கிற சக்லைன் முஸ்டாக் மாதிரியான லெஜண்ட்ஸுக்கு வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. இந்தியன் ஆடியன்ஸை பற்றி முக்கியமாக அது சென்னையில் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு இன்னும் பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 அதே வருஷம் கார்கில் வார் நடக்குது. அவ்வளோ பெரிய ஒரு கார்கில் வார் நடக்கிற அந்த டென்ஷன், அதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து 1999 நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வார்லாம் வந்து பெருசாக நடந்து கான்ஃப்ளிக்ட் பெருசாக மாறி 2003 வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூர் நடக்குது. இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. இந்தியன் டீம் அப்போ பாகிஸ்தானுக்கு போகிறப்ப நிறைய பயங்கள் இருந்துச்சு, நிறைய பிளேயர்ஸுக்கே நிறைய ஒரு ஃபியர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃபியர்ஸெல்லாம் தாண்டி கூட வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டிலாம் கொடுக்கப்பட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த ஸ்குவாடில் இருந்த பிளேயர்ஸ் நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தேடி போய் பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் இதை பற்றி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது எப்படி ஆரவாரமாக கொண்டாடினாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மேட்ச் ஆடுறது, இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மேட்ச் ஆடுறதும், அந்த மேட்சை பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகிறதையும் அவங்க எப்படி வரவேற்று அவங்க எப்படி அதை கொண்டாடினாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கான டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அப்பையும் ஒரு சின்ன பயம் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம சீரீஸ் ஜெயிக்கிறோமே ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ரொம்ப ஒரு கிரிக்கெட் மட்டுமே சென்டர் ஸ்டேஜில் இருந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டாக தான் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாந்தாங்க. அதாவது பார்டருக்கு இந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம்னு சேர்ந்து கலந்து பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த இடத்துல உருவாச்சு. 2 நேஷன்ஸ் மட்டும் இல்லை, அந்த 2 நேஷன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பீப்புளுக்கு நடுவுலையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற விஷயம் வந்து உருவாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த 2003-2004 சீரீஸ்க்கு வந்து அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஏன்னா எதையுமே அதாவது வேறு எதாலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து கிரிக்கெட் அந்த இடத்துல சாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ரெஸ்பெக்டை வந்து இந்த 2 டீம் பிளேயர்ஸுக்கு நடுவுலையும் அந்த 2 டீம் ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு நடுவுலையும் கொண்டு வந்த ஒரு ஈவெண்ட்டு தான் அந்த சீரீஸ். இப்படி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள கிரிக்கெட் மேட்சஸ் ஒரு பாசிட்டிவான அரசியல் ஃபோர்ஸாக இருந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் ஆஃப்லேட் அப்படி இல்லைங்க. அதுதாங்க உள்ளதுலேயே பெரிய கஷ்டமாக நமக்கு இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து கை கொடுக்காம திரும்ப வந்ததுக்கு இது செஞ்சதுனால இதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதுலேயே பிக்கெஸ்ட் ஒரு ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி தான். அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து அது ஒரு வாராக மாறுமோன்ற பயமும், யூஎஸில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இங்கே வந்து மீடியேட்டர் வேலை பார்க்குறதும், ஃப்ரான்ஸில் வந்து அவங்களுடைய ஜெட்டு
இதுவாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் இவ்வளோலாம் நடந்திருக்கு. ஒரு குளோபல் ஈவெண்ட்டாக நிறையா கண்ட்ரிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதில் வந்திருக்கு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் டை டவுன் ஆயிருக்கு. அதாவது மக்கள் மனசில் இப்போ தான் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்து அதில் வந்து இந்தியன் கேப்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணாததும், அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பாகிஸ்தான் கேப்டன் வராததும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், திரும்ப நம்ம இந்த பிரச்சனையை வளர்த்து தானே விடுறோம். இதில் நம்ம இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு காண முடியுமா கிரிக்கெட் மூலியமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் இதை வளர்த்து விடாமலாவது இருக்கலாம்ல. அப்போ இந்த மேட்ச்சை நீங்கள் ஆடி இருக்கவே கூடாது. நீங்கள் இந்த மேட்ச்சை ஆடாமலே இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக வந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த மேட்ச்சை ஆடி இப்படி ஒரு டிஸ்ரெஸ்பெக்டையும் செஞ்சதுக்கப்புறம் இது நம்ம ஊர் மீடியாவில் இது டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இந்தியனா எனக்கே இது டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸை, சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் பிளேயரை வந்து அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம மீடியா இதை சொல்லவே சொல்லாது. நம்ம மீடியா இது ஒரு வீர செயலாக தான் காட்டிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரும் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரும் இந்த மேட்ச்சை பார்க்கும்போது அவங்க இது எப்படி சித்தரிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மேட்ச்சை வந்து எப்படி கவர் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆஸ்திரேலியன் மீடியா ஏற்கனவே இந்தியாவை வந்து செமையாக விமர்சிக்கும், இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து செமையாக விமர்சிக்கும். அந்த ஆஸ்திரேலியன் மீடியா இந்த மேட்சை பார்த்தா என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியை எழுதுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் பீப்புளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இந்தியன் டீம் மேலேயும் இந்தியன் மேனேஜ்மெண்ட் மேலேயும் என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வரும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது தாங்க அது வந்து ரொம்ப ஒரு சாரி ஈவெண்ட்டாக தான் இருக்குது. இதை பற்றி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக, இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய ஃபேனாக இதை பற்றி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேட்ச் ஆடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த மேட்ச் ஆடிட்டு யூஸ்வலாக எப்படி நீங்கள் கிரிக்கெட் ஆடுவீங்களோ, என்ன வேற ஒரு டீமோட நீங்கள் ஆடுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஆடிட்டு இது ஒரு கிரிக்கெட் கேம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கணும். ஆனால் இந்த கிரிக்கெட் கேமை இந்த மாதிரி ஒரு சார் எண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு பேசுகிறது, இதை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன் சொல்கிறதுல தவறு கிடையாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக ஒரு கிரிக்கெட் விக்டரியை டெடிகேட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ஒரு டெடிகேஷனாக பேசுகிறதோ, தேசப்பற்று செயலாக, ஒரு வீர செயலாக பேசுகிறதோ எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை வந்து நான் பேசி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே இந்த ஏஷியா கப்பில் வந்து வேறு எந்த மேட்ச் நடந்தாலும், அந்த மேட்ச்சில் வேறு எந்த ஈவெண்ட் நடந்தாலும், யார் சதம் அடித்தாலும், T20யில் வந்து ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் டபுள் 100 இதுக்கு மேலே இந்த ஏஷியா கப்பில் அடித்தா கூட அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இன்னொரு ஒரு லாங் டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம், இந்த ரவுண்ட் ராபின் முடிஞ்சதுக்கப்புறம் நாக் அவுட் ஸ்டேஜஸில் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட திரும்ப ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஃபிக்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபிக்சர் மறுபடியும் நடந்துச்சுன்னா அது அந்த ஈவெண்ட்லேயாவது வந்து இங்கே நடந்ததுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்மாறான ஒரு விஷயம், ஒரு இந்த நடந்ததை வந்து கொஞ்சம் சரி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்த இந்தியா பாகிஸ்தான் ஈவெண்ட்லேயும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் இது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஜென்ரலாக கிரிக்கெட்டுக்கே இது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.